இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம்னா, பார்வோன் பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு மறுத்து வச்சுக்கிட்ட கட்டளை கொடுக்கிறாரு. ராஜா சொன்னா அந்த கட்டளையை மீறக்கூடாது. ஆனா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் ஆண் பிள்ளையெல்லாம் என்ன பண்ணலையா, கொலை செய்யவில்லையா. இதை பார்த்த ஆண்டவர் அவங்க வேலையில உண்மையா இருந்ததுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்க கிட்ட இருந்ததுனால, மருத்துவச்சிகளின் நிமித்தம் குடும்பமே தழைக்கும்படியாய் கர்த்தர் செய்தாராம். பிரியமானவர்களே, உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் தழைக்கும். வேலை பார்க்கிற இடங்கள்ல உண்மையா இருங்க, தெய்வ பயத்தோடு இருங்க. என்ன காரியத்தை செஞ்சாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் செய்தால் அதை பார்க்கிற ஆண்டவர் உங்களை தழைக்கும்படியாய் செய்வார். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையோடு இருங்க, கர்த்தருக்கு பிரியமாய் செய்யுங்க, தெய்வ பயத்தோடு செய்து பாருங்க. கர்த்தர் அதற்கான பிரதிபலன் ஆசீர்வாதத்தை தருவார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உண்மையா இருக்கும்போது உங்களை பார்க்கிற ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கே அந்த ஆசீர்வாதம், உங்க தலைமுறைக்கே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. குடும்பங்கள் தழைக்கும்படியாய் செய்கிற ஆண்டவர், அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா, வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை தழைக்கும்படியாய் கர்த்தர் செய்வீராக. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பங்கள் இருக்கிற சமாதான குலைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க சுவாமி. அற்புதங்கள் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.